5 வருஷத்துக்கு முன்பு உலகம் நம்ம பார்த்ததுல இருந்து கம்ப்ளீட்டா மாறி இருந்தது. பிகாஸ் ஆஃப் கோவிட்-19. ஒரு வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவச்சு, பெரிய பெரிய சிட்டிஸை லாக்டவுனுக்கு கொண்டு வந்துச்சு, மொத்த எக்கனாமிஸையும் கொலாப்ஸ் பண்ணிச்சு, லட்சக்கணக்கான பேரை நம்ம கிட்ட இருந்து பறிச்சது, மொத்தமா நம்ம வாழ்ற முறையவே அதை மாற்றி இருந்துச்சு. 5 இயர்ஸ் லேட்டர் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஃபுல்லா ரிகவர் ஆகிட்டோமா? அதை பத்தி பார்ப்போம். சொல்றதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் எப்போ, எங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ லேட் 2019 சைனால ஊஹான்ற ஒரு இடத்துல ஒரு மிஸ்டீரியஸ் வைரஸ் ஒன்று உருவாச்சு. அது ஃபர்ஸ்ட் லோக்கல் அவுட் பிரேக்காக தான் இருந்தது. அண்ட் தென் ஒரு குளோபல் அவுட் பிரேக்காக மாறிச்சு கொஞ்ச நாள்லயே. பை மார்ச் 2020 WHO அதை குளோபல் பேண்டமிக்னு அறிவிச்சாங்க. ஸோ உடனே உலக நாடுகள்லாம் அவங்களோட பார்டர்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய புது புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. மக்கள்லாம் வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஹெல்த் இஷ்யூவா இருந்த அது ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரம் மற்றும் சமூக பேரழிவாகவே மாறிச்சு. எக்கனாமிக் இம்பேக்ட் பார்த்தோம்னா உலக சந்தைகள்லாம் பயங்கர சரிவை சந்திச்சுது. நிதி வீழ்ச்சி பயங்கரமா இருந்தது. லட்சக்கணக்கான பேர் அவங்க வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்க. 2020 இருந்து 2022 வரைக்குமே அது பயங்கரமான ரிசெஷன் பீரியட் தான். சின்ஸ் கிரேட் டிப்ரெஷன் சொன்னாங்க. 1929 1939 கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் இதுதான் ஒரு பயங்கரமான ரிசெஷன் பீரியட். ஆனா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே சஃபர் ஆகல. பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே ரிமோட் ஒர்க் மாறினாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரெக்கார்ட் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கும் அமோகமா வளர்ந்தது. கோவிட் எக்கனாமியை மாற்றினது மட்டும் இல்லாமல் அதை புதுப்பிச்சதுன்னு சொல்லலாம். சோஷியல் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பார்த்தோம்னா சோஷியல் டிஸ்டன்சிங்னு ஒரு புது வார்த்தையை கேள்விப்பட்டோம். நம்ம டெய்லி லைஃப்ல மாஸ்க் ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. ஹேண்ட் சானிடைசர்ஸை எங்கே போனாலும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கடை, ஆஃபீஸ், எங்கே போனாலும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப நார்மல் ஆச்சு. மீட்டிங் எல்லாம் ஜூம்ல கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் முக்கியமாக இதில் சில பழக்கங்கள் இன்னும் நம்மளோட அப்படியே இருக்குன்னே சொல்லணும். பட் இதனால வேற ஒரு சம்பவமும் நடந்தது. அது என்னன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் டாக். தனிமை, பயம், அன்சர்டனிட்டி அதெல்லாம் மக்கள் கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அதோட பெர்சன்டேஜ்லாம் ரொம்பவே அதிகமாச்சு. தெரப்பி ஆப்ஸ், மென்டல் ஹெல்த் சர்வீசஸ்லாம் டிமாண்ட் அதிகமாச்சு. அண்ட் கோவிட் ஒரு பிசிக்கல் ஹெல்த் கிரைசிஸ் மட்டும் இல்லாம மென்டலாவும் நம்மள ரொம்பவே பாதிச்சது. மெடிக்கல் பிரேக் த்ரூ அண்ட் வேக்சின்ஸை பார்த்தோம்னா பை ஏர்லி 2021 மாஸ் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உலக நாடுகள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. குளோபல் ட்ரெண்ட் எல்லாம் ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சது. மாஸ்க் யூசேஜ் ரெடியூஸ் ஆச்சு. மெடிக்கல் ரிசர்ச் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு ஆக்சிலரேஷன் கொடுத்தது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அண்ட் வைரஸும் மியூட்டேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுல இருந்து நிறைய கற்றுட்டு திரும்ப அதுக்கேற்ற மெடிசன்ஸ் உருவாக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஆர் வி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஒன்? ஸோ ஃபியூச்சர் பேண்டமிக்ஸ் எப்படி இருக்குன்ற கேள்விக்கு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, அடுத்த பேண்டமிக்கும் ஒரு ஏர்போர்ன் வைரஸஸ் மூலமா வரலாம். அப்படி இருக்கும்போது அதோட ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க. அண்ட் இதோட மெயின் ரீசனா எதை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, க்ரோயிங் பாப்புலேஷனும் கிளைமேட் சேஞ்சும் தான். அதனால வரக்கூடிய ரிஸ்க் தான் ரொம்ப ஜாஸ்தியாங்க. ப்ளஸ் ஹியூமன்ஸான நாம வைல்ட் லைஃப் தேடி போயிட்டு இருக்கோம். அங்கிருந்து வைரஸஸ் அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு வரதாவும் அவங்க சொல்றாங்க. ஸோ இதை கண்காணிக்க என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அந்த வைல்ட் லைஃப் வைரஸஸை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் என்னதான் நம்ம அடுத்த பேண்டமிக் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் பீயிங் ப்ரிப்பேர்டு, நம்மளை தயாரா வச்சுக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் சொல்றாங்க. அதுதான் பெஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்றாங்க. கோவிட் நம்ம வேர்ல்டு கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. நம்ம செய்யற வேலை, நம்மளோட ஹெல்த், யூஸ் பண்ற மெடிசன், பார்க்குற என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. ஒரு வைரஸ் நம்ம எவ்வளவு வல்னரபிளா இருக்கோன்றதும் நமக்கு காட்டிடுச்சு. இருந்தாலும் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகணும் அண்ட் அது சர்வைவும் ஆகணும். ஸோ ஒரு ஹெல்த்தியர் ஃபியூச்சர், ஹெல்த்தியர் சொசைட்டியை உருவாக்கணும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதுக்கு வேலை பண்ணணும். அண்ட் இந்த 5 வருஷத்துல உங்க லைஃப்ல ஏற்பட்ட ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் இருந்தால் காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.